ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேசிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. துகின் குட்டி வந்துட்டு காரில் ஏனது ஹாய் சொல்லுதாங்கன்னு சொன்னதையுமே ஹாய் சொல்லிவிட்டு எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். அவங்க அப்பா இருந்துட்டு எனக்கு அம்மா ஆப்பிள் வாட்ச் வாங்கி தருவாங்கன்னு சொன்னதுக்கு அப்போனா எனக்கு அம்மா மாம்பழம் வாட்ச் வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார். நான் துகின் குட்டின்னு கூப்பிட்டதையுமே பின்னாடி திரும்பி ஒரே ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் பார்த்தாரு. அப்படி சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அமுசுரபி வந்ததையும் சரி குழந்தைகளுக்கெல்லாம் பசிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். என்னென்ன வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். சிசாந்த் குட்டி பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வேணும்னு சொல்லி ரோஸ்ட் வாங்கிட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பம் வாங்கினேன். ஆனியன் ஊத்தாப்பம் பார்த்ததையுமே சிசாந்த் குட்டி நானும் ஆனியன் ஊத்தாப்பமே ஆர்டர் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு இருந்தார். சாப்பிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்ததையுமே துகின் குட்டியும் மச்சு அங்கங்கே கை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து 2 பேரும் சேட்டை பண்ணிகிட்டே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி கிளம்பிட்டோம். குட்டிக்கு எது கை கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. சோட்டா பீம் சாக்கோஸ் வேணும்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாரு. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் என்னென்ன கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன வேணுங்கிறதோ அதை வாங்கிடணும், இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான். நடந்துட்டு இருந்தால் தான் ஒரே சேட்டை பண்ணுவான்னு சொல்லிட்டு உட்கார வச்சா அது அவருக்கு இன்னும் வசதியாக போயிடுச்சு. மேலெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வாங்கிட்டு இருந்தார். சீரக ரொம்ப அரிசி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கினோம். துகின் குட்டி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு, கேளுங்க. இது என்னது? பிஸ்கட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா சாக்கோனி தாலி கடிச்சு கொடுக்கணும். அதுக்கு எனக்கு 2 பேத்துக்கு வாங்கியிருக்கோம். பேசிட்டுக்கு வாங்கியிருக்கோம். பிஸ்கட் வாங்கியிருக்கோம். எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம். மளிகை ஐட்டம் வாங்கினதை விட இவங்களுக்கு வாங்கினது தான் அதிகம். இந்த கப்பு வேணும்னு ஒரே பிடிவாதம் பிடிச்சி வாங்கினாங்க 2 பேர்த்துக்கும். அப்படியே எல்லாம் கிளம்பிட்டோம். இவங்க 2 பேர்த்தையும் பாப்கார்ன் சாப்பிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே நாங்கள் காரில் கொண்டு எல்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்த ஒரு பர்ச்சேசிங் vlog இருக்குது, அதில் பார்க்கலாங்க.